ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். என்னது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்கு அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தராங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விவசாயி உங்கள் பொண்ணான கருத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி காலமானால ஜூலை 10 அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் அது கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ மும்முனை போட்டி தான் நடைபெறுது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுகவும் மறுபக்கம் பாமகவும் மறுபுறம் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது. சீமான் அண்ணன் எந்த தேர்தலையும் நடைமுறைப்படுத்தாத ஒரு யுத்தியை இந்த தேர்தலில் பயன்படுத்துறாரு. அது என்ன யுத்தின்னு கேட்குறீங்களா? இதோ சொல்றேன் பாருங்க. 3 அரசியல் கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று சீமான் அண்ணன் பிரச்சாரத்தின் போது தன்னோட புதிய யுத்தியை வெளியே எடுத்து விட்டாரு. பொதுவாகவே சீமான் அண்ணன் பிரச்சார மேடையில் காமெடியாக சொல்லுவார், திமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் நம்ம பங்காளி தான், அவங்களுக்கு ஓட்டு போடலனா கூட நம்மளுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவார். அவர் நேற்று பிரச்சார மேடையில் அவர் பேசும்போது அதிமுகவும் அந்த கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இந்த தேர்தலில் போட்டியிடலை, அதனால அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் மறக்காம நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க உருக்கமாகவும் தாழ்மையாகவும் வேண்டி கேட்டிருக்காரு. அதே உரையில் அவர் சொல்லியிருக்காரு, 2009 திமுக காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு நான் முழு ஆதரவு அதிமுகவுக்கு கொடுத்தேன். அதே போல் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கும் நான் முழு ஆதரவு கொடுத்தேன். எல்லா தொகுதியிலும் போய் பிரச்சாரத்தோடு சேர்த்து விஜயகாந்த் ஐயா ஜெயிக்கிறதுக்கு அந்த தொகுதியிலிருந்து படாத பாடுபட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் 2014 நடந்த தேர்தலில் நான் எந்த பலனும் பார்க்காம அதிமுகவுக்கு தான் முழு ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிச்சுட்டு அவங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி ஆவார்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் அந்த தொகுதியில் தோத்தது எனக்கு பெரிய மனவேதனையாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் தலைவர்கள் மலர வேணும்னா ஃபஸ்ட்டு திமுகவை நம்ம ஒழிக்க வேணும். திமுக நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி. இந்த தேர்தலில் அவங்கள அடித்தாதான் அவங்க ஆணவம் கொஞ்சம் குறையும். திமுகவை நம்ம அழிக்காமல் வளர விட்டோம்னா விஜய் பிரபாகரன் போல நல்ல அரசியல்வாதிகள் தமிழகத்தில் கிடைக்காது. ஆகையால் இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுகவோட தொண்டர்களும் தேமுதிகவோட தொண்டர்களும் எங்களுக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. சீமான் அண்ணன் யுகப்படி அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் விஜய் அண்ணா தொண்டர்களும் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் முதல் இடத்தை பிடிச்சிடுவாங்க, வெற்றி இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையில் இருக்காரு. இது ஒரு நல்ல யோகம்னு தமிழக அரசியல் வல்லுநர்களும் சொல்கிறாங்க. ஜூலை 14 தெரிஞ்சிடும் விக்கிரவாண்டி தொகுதியில் யார் வெல்ல போகிறாங்க, யார் மண்ணை தொட போகிறாங்கன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறாங்க. பாய் ஃப்ரம் ஜேஆர்.